வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜாஜி 6000 ஸ்கூல்ஸை வந்து மூடினாரு. காமராஜர் அந்த மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்ததோடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 14000 பள்ளிகளை திறந்தவர் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசியிருக்காரு. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கப்புறம் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார்ல, காமராஜர் தொடங்கிய அந்த பள்ளிகளில் படித்து தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசியிருக்காரு. இங்கே தான் பிரச்சனை. காமராஜர் பிறந்தது எப்போ? 1903. அப்துல் கலாம் பிறந்தது எப்போ? 1931. காமராஜர் முதல்வரானது எப்போ? 1954. இந்த 1954 காமராஜர் முதல்வரான டைம்லாம் அப்துல் கலாமுக்கு 23-24 வயசு. திருச்சி ஜோசப் காலேஜ் இருக்குல்ல, அதில் ஃபிசிக்ஸு பட்டம் வாங்கிட்டார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்போது காமராஜர் தொடங்கிய ஸ்கூல்ஸில் படித்து தான் அப்துல் கலாம் வந்து இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆனார் அப்படின்னு சொன்னது தவறான ஒரு வாதம். முதல்வராக காமராஜர் அவர்கள் அந்த சேரில் உட்காரும் போதே பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இப்படி தான் சமீபத்தில் சீமான் அண்ணன் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தார், இவரோட காமராஜருடைய இறப்புக்கு அதிகம் அழுதவர் வந்து அண்ணாதுரை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் காமராஜர் இறக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாதுரை இறந்துட்டார். இப்படிப்பட்ட டாக்ஸை வந்து அடிக்கடி ஏன் வந்து சீமான் அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டு உருவாயிருக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரைம் மினிஸ்டர் போனார்ல, அதை சுட்டி காட்டி என்ன சொல்லியிருந்தாங்க, கங்கையை வென்றவர் தமிழன், தமிழன் கங்கையை வெல்வான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பாராளுமன்ற வளாகத்திலேயே சில பேர் என்ன தெரியுமா குரல் எழுப்பியிருக்காங்க, தமிழன் கங்கையை வென்றார் அப்படிங்கிறது ஓகே, திராவிடர் எதை வென்றார்? கும்மிடி பூண்டியே இன்னும் தாண்டலையே. இப்போ திமுக அதிமுகலாம் திராவிட கட்சிகள். கும்மிடி பூண்டியை தாண்டி திராவிட கட்சிகளுக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா? அப்போ தமிழன் கங்கையை வெல்வான் ஓகே ஓகே, ஏன்னா தமிழனும் இந்தியாவை சேர்ந்தவன் தான், அவனும் இந்தியன் தான். அதனால் தமிழன் எதை வென்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திராவிடன் எதை ஜெயிச்சிருக்கான்? கும்மிடி பூண்டியே இன்னும் தாண்டலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வச்சுருக்காங்க. அங்கேயே அந்த வளாகத்திலேயே ஆப்போசிட்டில் பெஞ்சில் உட்காந்தவங்க எல்லாமே இந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக், சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக இடி வந்து பிரகாஷ்ராஜுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்களே விசாரணைக்கு ஆஜராகணும்னு. ஸோ அதனை ஏற்று இன்றைக்கி விசாரணைக்கு ஆஜராகிருக்காராம் பிரகாஷ்ராஜ். இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா இருக்குல்ல, விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபா நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்லேயே பிஎம் மோடி அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அதனுடைய 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. கோவிட் காலகட்டத்தில் கூட இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிறுத்தி வைக்கல. எப்போதும் போல் 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுச்சு. அதான் சொன்னேன்ல, 20வது தவணை இந்த ஆகஸ்ட் 2 விடுவிக்கப்பட இருக்குது. இது நாலாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஆப்ரேஷன் மகாதேவ் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சேனல்லே நான் சொல்லியிருந்தேன், என்னென்னா பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவனா போட்டு தள்ளுறது தான் ஆப்ரேஷன் மகாதேவ். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது அதற்கு பிறகு ஆப்ரேஷன் சிவசக்தி அப்படிங்கிறத நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நடத்திக்கிருக்காங்க. அதாவது ஆன்டி இன்ஃபில்ட்ரேஷன் ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சிவசக்தி அப்படிங்கிறது. அதாவது பார்டரை தாண்டி உள்ள நுழையிறானுங்கள தீவிரவாதிகள், அவனுங்களை போட்டு தள்ளுறது தான் ஆப்ரேஷன் சிவசக்தி. இன்னைக்கு காலையில் 2 தீவிரவாதிகள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. சட்டவிரோதமாக உள்ள நுழைய முயன்ற தீவிரவாதிகள், இந்தியாவுக்குள்ள நுழைய முயன்ற தீவிரவாதிகள் போட்டு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.